ஹலோ காய்ஸ், டுடேஸ் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் போம் தான் பார்க்க போகிறோம். ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோவி ஈவினிங். ஸோ இதோட போயிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஸோ ஹி வாஸ் அன் அமெரிக்கன் போயிட். வாங்க போம்குள்ளே போயிடலாம். ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ ஹீஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ. ஸோ இங்கே வுட்ஸோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட். ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபாரஸ்ட்டோடைய ஓனர் யாருன்னு எனக்கு தெரியும், பட் அவரோட வீடு எங்கே இருக்குன்னா வில்லேஜில் இருக்குது. He will not see me stopping here to watch his woods fill up with snow. இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈவன் இஃப் த ஆத்தர் டிசைட்ஸ் டு ஸ்டாப் ஹியர் த ஓனர் ஆஃப் த ஃபாரஸ்ட் வில் நாட் see him. அதாவது ஆத்தரே இங்கே நிற்க நினச்சாலுமே அந்த ஓனர் என்ன பண்ண மாட்டார், அவரை பார்க்க மாட்டார். ஏன் ரீசன் என்னென்னா, அவரோட வீடு எங்கே இருக்கான், வில்லேஜில் இருக்குது. ஸோ ஆத்தர் ஏன் இங்கே நிற்கிறாரு, அங்கே சுற்றி இருக்க ஸ்னோவை பார்க்குறதுக்காக அவர் நிற்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் லைன், மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் queer. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் queer? த மீனிங் ஆஃப் queer இஸ் ஸ்டேஞ்ச். மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் queer. ஸோ குவேர்னா ஸ்டேஞ்ச். ஒரு மாதிரி ஏன் வந்து நம்மளுடைய ஆத்தர் இங்கே நிற்கிறாரு, நம்மளுடைய ஓனர் ஏன் இங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹார்ஸ் வந்து ஒரு மாதிரி மிஸ்ட்ரியஸாக பார்க்குது. டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர் பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஸ்னோ லேக். ஹார்ஸ் அந்த மாதிரி ஸ்டேஞ்சாக திங்க் பண்ணுதுன்னா அந்த ஆத்தர் என்ன பண்ணுவாராம், ஃபார்ம் ஹவுஸ் இருக்க பிளேஸில் மட்டும் தான் நிற்பார். பட் இப்போ ஏன் இங்கே சடனாக நின்றுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது அந்த ஹார்ஸ்க்கு. இப்போ அவங்க 2 பேர் எங்கே நின்றுருக்காங்க, பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக்கு. ஃப்ரோசன் லேக்குக்கும் வுட்டுக்கும் நடுவில் நின்றுருக்காங்க. நெக்ஸ்ட் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, இட் இஸ் அ வின்டர் சீசன். ஸோ வின்டர் சீசனில் ஒரு ஈவினிங் எப்படி இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்குமா. ஸோ அதை தான் ஆத்தர் இங்கே மீன் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டென்ஸா, ஹி கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் அ ஷேக் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம்திங் மிஸ்டேக். இப்போ அந்த ஹார்ஸ் என்ன பண்ணுது, அதனுடைய கழுத்தில் இருக்க அந்த பெல்ஸை வந்து ஷேக் பண்ணுது. ஸோ ஏன் அந்த மாதிரி ஷேக் பண்ணுதுன்னா, அதுக்கு பேச தெரியாதுல்ல. ஸோ எப்படி கேட்குதுன்னா, அந்த மாதிரி ஷேக் பண்ணி இஸ் தேர் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக், ஏதாவது தப்பு நடக்குதா அப்படின்னு கேட்குதான். த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக்ஸ். ஸோ இப்போ எங்கள் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஃபாரஸ்ட்டில் அந்த ஹார்ஸோட பெல் ஷேக் இருந்ததில்ல, ஸோ அந்த பெல் ஷேக்கும் அந்த விண்டோட சவுண்டு மட்டும் தான் இப்போ அந்த ஃபாரஸ்ட்டில் கேட்குதான், வேறு எந்த சவுண்டுமே கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டைம் சாங், த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸோ ஆத்தர் ஃபைனலாக எப்படி சொல்லி முடிக்கிறாருன்னா, த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். ஸோ இது வந்து ஒரு இருள் சூழ்ந்த இடமா இருக்குது. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். எனக்கு வந்து நிறைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நான் வந்து அழகை பார்த்து ஒரு பியூட்டியை பார்த்து நான் அப்படியே நின்றுடக்கூடாது. ஸோ எனக்கு வந்து வாழ்க்கையில் பல விஷயங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் முடிச்சிட்டாரு. ஆத்தரை பற்றின சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஹிஸ் ஃபுல் நேம் இஸ் ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஹி வாஸ் born on March 26, 1874 and died in the year 1968. So his nationality is America. So he was an American poet noted for his realistic description of rural life. He spent his first 40 years as an unknown entity. He received 4 Pulitzer Prizes for poetry and was a special guest at President John F. Kennedy's inauguration. He was the unofficial poet laureate of the United States. Some of his famous works are The Road Not Taken, West Running Brook, Mending Wall, After Apple Picking, Fire and Ice, Out, Nothing Gold Can Stay. Thank you guys. Subscribe me for more videos. Thank you.